இந்த கிளாஸ்ல நாம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ல இருக்க ஒன் ஆஃப் தி இந்த அப்சர்வேஷன் ரிசர்ச், சர்வே ரிசர்ச், இன்டர்வியூ மெத்தட் இதெல்லாம் மெத்தட்ஸ்ல பார்த்தோம். அதுல டைப்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் உள்ள டைப்ஸ் வந்து இந்த அப்சர்வேஷன் மெத்தடு, இன்டர்வியூ மெத்தடு, சர்வே மெத்தடு இதெல்லாம் பார்த்தோமா? இப்ப அதுல உள்ள சில மெத்தட்ஸ வந்து நம்ம இங்க பார்க்க போறோம். எப்படிலாம் கொஸ்டினர் எடுக்கணும், எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும், அப்படிங்கிற மெத்தட் தான் இங்க பார்க்க போறோம். அதுல அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூ மெத்தட் சொன்னோம். இப்ப இந்த 2மே இந்த அமர்வுல இந்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். இப்ப எப்படி வந்து நம்ம ரிசர்ச் டேட்டா கலெக்ட் பண்றது? இது வந்து கலெக்ஷன் வரும். கலெக்ஷன் ஆஃப் தி டேட்டால தான் இத கொண்டு வருவோம். இத கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூ ரிசர்ச் மெத்தட் இது 2மே என்னது? கலெக்ஷன் ஆஃப் தி டேட்டா. எப்படி டேட்டாவ கலெக்ட் பண்றது? அப்படிங்கிறது தான் மெயினா வந்து இதுல உள்ளது. கீழ குடுத்துருக்காங்க பாருங்க. கலெக்ஷன் ஆஃப் தி டேட்டா. கலெக்ஷன் ஆஃப் தி டேட்டா ஃபார் த ரிசர்ச். ரிசர்ச் எப்படி கலெக்ஷன் பண்றதோ அதுதான் அப்சர்வேஷன் அண்ட் இன்டர்வியூ மெத்தட். இத ஞாபகம் வச்சுட்டா போதும். அதுக்கடுத்து அப்சர்வேஷன் ரிசர்ச். அப்சர்வேஷன் ரிசர்ச் சிஸ்டமேட்டிக்கலி வாட்சிங். ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு நான் வந்து கலெக்ட் பண்ண போறேன், டேட்டா கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம எப்படி கலெக்ட் பண்ண போறது? சிஸ்டமேட்டிக்கா, ஸ்ட்ரக்சர்டா இந்த மாரி நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்ப நான் வந்து நம்ம அன்னைக்கே நான் சொன்ன மாரி தான். யூ ஆர் செலக்டர். யூ ஆர் டீம் செலக்ஷன் எடுக்குறீங்க. ஒரு காலேஜ், யுனிவர்சிட்டி டீமுக்கு டீம் செலக்ட் பண்றீங்க. இல்ல வந்து ஒரு இன்டர்வியூல ஆள் எடுக்குறீங்க. இது 2ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ரீ பிளான் பண்ணுவீங்க. எப்படி நம்ம டீம் எடுக்க போறோம்? என்ன பொசிஷனுக்கு ஆள் வேணும்? அப்படிங்கிறதெல்லாம் பிளான் பண்ணுவீங்கல்ல. அதுதான் இங்க சொல்றான். சிஸ்டமேட்டிக்லி வாட்சிங், ரெக்கார்டிங் அண்ட் அனலைசிங் ஆஃப் த பிஹேவியர் நேச்சுரலி அக்கர். என்ன நடக்குதோ, அத அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்றது தான் வந்து இங்க வந்து இந்த வார்த்தையெல்லாம் குடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஒரு நிகழ்ச்சிய, இல்ல ஒரு பினாமினாவ எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணணும்? எப்படி எடுக்கணும்? அதுக்கான வழிமுறைகள் என்ன? அத பத்தி படிக்கிறது தான் அப்சர்வேஷன் ரிசர்ச். அப்ப இங்க என்ன அப்சர்வேஷன்னா, ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்ச பொறுத்தவரை என்னது? அப்சர்வ் பண்ணி தான் எழுதுறோம். அதுதான் நம்ம சிச்சுவேஷன் என்ன இருக்கோ, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கோ, அதத்தான் பண்ணி எழுதப் போறோம். என்ன நடக்குதோ அதுதான் எழுத முடியும். அங்க ஒன்லி ஃபேக்ட்ட மட்டும் தான் எழுத முடியும். ஃபேக்ட் இல்லாம எதையுமே எழுத முடியாது. ரியல் டீம் ரியல் டைம் பிஹேவியர் அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். ரியல் டைம் பிஹேவியர், இன்டராக்ஷன், என்விரான்மென்ட் இது எல்லாமே நேச்சுரல் செட்டிங்ஸ்ல தான் எடுக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் இதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் முக்கியங்க. கொஸ்டின்ல இந்த ஏதாவது ஒரு வார்த்தைய போட்டு தான் கேட்பாங்க. அதுக்காக ஒவ்வொரு வார்த்தையுமே முக்கியம். என்னென்ன அப்சர்வேஷன் ரிசர்ச்ல இருக்கு அப்படின்னா, நேச்சுரல் செட்டிங் இந்த வார்த்தை ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கோ அதுதான் நேச்சுரல் செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அது. ரியல் டைம் பிஹேவியர். 2வது எந்த ஒரு இது நம்ம அங்க பயாஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பா பயாஸ் இந்த வார்த்தைய அடிக்கடி கேட்பாங்க. பயாஸ்னா அப்டின்னா வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, இல்ல மார்க் போடுறது. தெரியாம மார்க் போடுறது. நீங்க 2 மார்க் தான் எடுத்திருப்பீங்க. நான் 10 மார்க் போடுறது. அப்ப அது பயாஸ். அன்பயாஸ்ன்னா என்னது? அங்க எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்ல. அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா பயாஸு. அங்க நோ இன்ஃப்ளூயன்ஸ் அப்டின்னா அது தட் இஸ் கால்டு என்னது? அன்பயாஸ். அப்ப பயாஸ்ங்கிற வார்த்தை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னடா பயாஸ்ன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். பயாஸ்ன்னா அங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது, ஒரு கிளாஸ் ரூம்ல பிட் அடிக்கிறது இதெல்லாம் பயாஸ். அப்ப பிட் அடிக்காம நேர்மையா எக்ஸாம் நடத்தோம்னா அது அன்பயாஸ். அப்ப ரியல் டைம் பிஹேவியர் ரொம்ப முக்கியம். அதே மாரி நோ மேனிபுலேஷன். அப்ப நோ மேனிபுலேஷன்னா என்னது? எதையுமே ஆல்டர் பண்ண தேவையில்ல. மேனிபுலேட்ன்னா என்னது? நம்ம என்ன பண்ணுவாங்க? அ அ மேனிபுலேட் பண்ணி விட்டுருவான். மேனிபுலேட் பண்ணி விட்டுருவான்னா, அவன் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாரி பண்றது? இல்ல நீ ஒண்ணு நான் கிளாஸ் எடுக்கணும். இந்த மாரிலாம் நீங்க பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லி முன்னாடியே என்னது கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்றது. இந்த மாரி பண்றதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னது? பயாஸ். அப்ப அப்சர்வேஷன பொறுத்தவரை அங்க நோ மேனிபுலேஷன் இருக்கக்கூடாது. பயாஸ் இருக்கக்கூடாது. நேச்சுரல் செட்டிங்ஸ் இருக்கணும். ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர். என்ன இருக்கு அப்டின்னா, நான் ஒரு ரிசர்ச் பண்றேன் அப்டின்னா, அங்க வந்து என்னென்னலாம் பண்ண போறோம், எப்படிலாம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நாம ஃப்ளெக்சிபிளாங்கிறது என்ன நம்ம ஃப்ளெக்சிபிளா வளைஞ்சு போறது கிடையாது. அந்த ஃப்ளெக்சிபிள் ஹைலி ஸ்ட்ரக்சர்டு வித் கோடிங் சீட்ஸ் அப்படிதான் சொல்றான். ஹைலி கோடிங் நீங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரிப்ளிங்னா ட்ரிப்ளிங்க்கு என்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? 1 to 5
அதே மாதிரி ஒரு கிக்கிங் என்ன பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்க 1 to 5 நல்லா இருந்தா 5 நல்லா இல்லைன்னா சுமாரா இருந்தா 1 மார்க் 2 மார்க் அப்படிங்கிறது ஸ்ட்ரெச்சரா இருக்குன்னு தான் இங்க சொல்ல வர்றாங்க. அப்ப அதுக்கடுத்து டைப் ஆஃப் அப்சர்வேஷன் ரிசர்ச். அப்ப ரிசர்ச்ல டைப் என்னென்ன டைப் டைப் இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன் அன்னைக்கு சொன்னேன். அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன், பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன், நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன். அப்ப இவ்வளோ அப்சர்வேஷன் இருக்கு. அப்சர்வேஷன் என்னது? இப்ப அப்சர்வேஷன். இப்ப இதுல எல்லாமே வந்து அந்த வார்த்தையிலே அங்க உள்ள அர்த்தங்கள் இருக்கு. ஸ்ட்ரக்சர்டு அப்படின்னா அங்க சிஸ்டமேட்டிக்ங்க. ப்ரீ பிளான்ட் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ப்ரீ பிளான்டா இருக்கணும். செக்லிஸ்ட் இருக்கணும். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். குவான்டிடேட்டிவ் இருக்கும். எல்லாமே என்னது? ரெக்கார்டிங் த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வீடியோ அனலைசிஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணணும். எது உண்மையா நடந்தது? எப்படி நடந்தது? அப்படிங்கிறது என்னது? பக்கா பிளான். இப்ப நான் வந்து ஒரு செலக்டரா இருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னென்ன எப்படி எடுக்க போறீங்க? அப்படின்னா என்னது? முன்னாடியே உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருவாங்க. இந்த மாரிலாம் நீங்க எடுக்கணும். இந்த மாரிலாம் பார்க்கணும். டீம் இப்படி இருக்கு. இந்த டீமுக்கு ஒரு இந்தியன் நான் கிரிக்கெட் டீம் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த டீமுக்கு வந்து ம் நீங்க செலக்டரா இருக்கீங்க. 5 பேர நீங்க எப்படி எடுக்கணும்? எந்த மாரி மெத்தேர்ட் ஃபாலோ பண்ணணும்? அப்படிங்கிறது எல்லாமே இங்க சொல்லிருவாங்க. இது ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன பொறுத்தவரை. அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன்னா அங்க எதுவுமே இருக்காது. வித்தவுட் செக்லிஸ்ட். அங்கே குவாலிட்டேட்டிவ் தான் இருக்கும். அப்ப அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன்ல என்னென்ன இருக்கும்? அப்புட்ன்னா, அங்க வந்து எதுவுமே இருக்காது. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி மாறிக்கிறது. அங்க புது சிச்சுவேஷன் இருக்கு. அங்க பென்சில் இல்ல, பேனா இல்ல. சார் நீங்க ஒரு ஆள் வந்தா எடுத்து குடுத்துட்டு போங்க சார். ஆ யார் நல்லா இருக்கான்னு பாருங்க சார். அப்படிங்கிற மாரி மொத்தமா வந்து எடுத்து குடுத்துட்டு போவ இது வந்து என்னது குவாலிட்டேட்டிவா தான் இருக்கும். இங்க வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன். இங்க அதுக்கு அடுத்து பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன். பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன்னா, இந்த ரிசர்ச் பிகம் த பார்ட் ஆஃப் தி குரூப். அவர் என்ன பண்ணுவாரு? உள்ளுக்குள்ள இருப்பாரு. அவரும் ஒன் ஆஃப் தி வந்து பிளேயரா இருப்பாரு. இல்ல ஒன் ஆஃப் தி வந்து என்ன எடுக்க போறோமோ, அதுல இருப்பார். உள்ளுக்குள்ளேயே இருப்பார். பார்ட்டிசிபேஷன் அவரும் சேர்ந்து விளையாடுவாரு. அவரும் சேர்ந்து இது பண்ணுவாரு. அவங்களோட மிங்கிள் ஆயிருவாங்க. உள்ளுக்குள்ள என்ன மிங்கிள் ஆயிரு அப்ப இதனால என்ன வந்து அப்படின்னா, கிடைக்கும்னா நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும். ஒவ்வொருத்தர பத்தி தெரிஞ்சுக்க முடியும். அவன் என்ன, எந்த சிச்சுவேஷன் ஆடுவான், எந்த சிச்சுவேஷன் ஆட மாட்டான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னதுக்கு? அதான் பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன். அதுக்கடுத்து நான் பார்ட்டிசிபேஷன் அப்சர்வேஷன். அத பொறுத்தவரை என்னது, உள்ள போமாட்டாரு. ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாரு, உள்ள போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாரு. அவர் வெளியில இருந்தே வாட்ச் பண்ணுவாரு. ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சுக்குவாரு. யார்ட்டயும் அதிகம் பேச மாட்டாரு. அவர வந்து ஒரு ரிசர்ச்சர் மாரி வெளியில இருந்துட்டு, "சார் நீங்க அப்படி பண்ணிக்கங்க, நீங்க இப்படி பண்ணிக்கங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. அப்ப இதெல்லாம் என்ன எத மேட் பண்ணுதுன்னா, ஒரு வந்து ரிசர்ச்ச பொறுத்தவரை அப்படி ஒரு ரிசர்ச்ல வந்து அப்சர்வேஷன் எப்படி பண்ணணும்? எப்படி டேட்டா கலெக்ட் பண்ணணும்? அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒரு சிஸ்டமேட்டிக்கா டேட்டா கலெக்ட் பண்றதுனா எப்படி? ஸ்ட்ரக்சர்டா கலெக்ட் பண்றதுனா எப்படி? அன்ஸ்ட்ரக்சர்டா கலெக்ட் பண்றதுனா போற போக்குல கலெக்ட் பண்றதா எப்படி? பார்ட்டிசிபேஷனுக்குள்ள நானும் கலந்துக்கிறது நான் எப்படி? நான் பார்ட்டிசிபேஷன்னா வெளியில இருந்து எடுக்கிறது. அதுக்கடுத்து நேச்சுரலிக் அப்சர்வேஷன். இது ரியல் லைஃப் என்வைரன்மென்ட். ஒரு மழை பெய்யுது. அப்ப வந்து எந்த மாரி பிளேயர்ஸ் ஆக்ட் பண்றாங்க. ஒரு அன்கண்டம்னிட்டி ஒரு பிரச்சனை வருது. அப்ப பிளேயர்ஸ் எப்படி இருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த எக்கலாஜிக்கல் அப்படின்னாவே, நம்ம வந்து என்னத என்விரான்மென்ட்ட பொறுத்து வரும். எக்காலஜிக்கல் வேலிடிட்டி, பிஹேவியர் அக்கர்ஸ்லாம் எங்க படிப்போம்? எத்னோகிராஃபில படிப்போம். அப்ப அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இங்க படிக்கிறது. நேச்சுரலிட்டிக்கு. ஒரு பேரன்ட்ஸ் இருக்கும்போது குழந்தை எப்படி விளையாடுது? பேரன்ட்ஸ் இல்லாம எப்படி குழந்தைங்க விளையாடுறாங்க? அவங்க எங்க சந்தோஷமா இருக்காங்க? அப்ப அந்த மாரி அப்சர்வேஷன் இந்த ரியல் லைஃப் சிச்சுவேஷன். மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? அதே மாரி ஈவினிங் எப்படி இருக்கீங்க? அப்ப இதெல்லாம் பார்க்கறதுன்னா ரியல் லைஃப்ல தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்னா என்னது? நேச்சுரல் அப்சர்வேஷன். மார்னிங் வெயில் அடிக்கும்போது நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம மனநிலைமை எப்படி இருக்கும்? எழுந்திரிக்கும்போது மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே மாரி ஈவினிங் டைம்ல நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கு? நைட் தூங்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கு? அதெல்லாம் படிக்கிறது நேச்சுரலிஸ்ட் அப்சர்வேஷன். அதான் என்விரான்மென்ட் ஃபேக்டர் இது பண்ணும்போது. கடைசியா வந்து ம் கண்டக்டட் இன் த கண்ட்ரோல் என்விரான்மென்ட் அதான் கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்குவாங்க. நீங்க இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இந்த பிஹேவியர் பண்ணக்கூடாது. அ எல்லாமே முன்னாடியே சொல்லிருவாங்க. லேபரேட்டரின்னு சொல்லுவாங்க. கண்ட்ரோல்டுன்னா எல்லாம் லேபரேட்டரி. அவங்களுக்கு ஃபுல்லாவே என்ன பண்ணுவாங்க, ஸ்பெசிஃபிக்கா சொல்லிருவாங்க. நீங்க இந்த இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது பண்ணக்கூடாது, இத பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா சொல்லி தான் பண்ணுவாங்க. நீங்க காலையில இத்தன மணிக்கு எழுந்திரிக்கணும், இத்தன மணிக்கு எழுந்திரிக்க கூடாது அப்படிங்கிறது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஹேவியர வந்து பார்ப்பாங்க. கண்ட்ரோல்டா இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இன்டர்வியூ மெத்தட்.
இப்ப இன்டர்வியூ அப்படின்னாவே, நீ எதுக்காவது ஒரு வந்து வெர்பல் தான். ஆக்சுவலா இன்டர்வியூனாவே ஃபேஸ் டு ஃபேஸ் இல்லன்னா வெர்பல். ஒண்ணு இன்டர்வியூனாவே இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், அங்க ஃபேஸ் டு ஃபேஸ்ங்கிற வார்த்தை வரணும். அந்த வார்த்தை இருக்கணும். இல்லன்னா என்னது, நாம வந்து டீட்டெயிலா இன்ஃபர்மேஷன், ஒப்பீனியன் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கறது. இன்டர்வியூ மெத்தட்னா ஃபேஸ் டு மெத்தட் வெர்பல் இன்டராக்ஷன் அங்க இருக்கும். இந்த இன்டராக்ஷன் அங்க இருக்கும். பிட்வீன் த ரிசர்ச் அண்ட் பார்ட்டிசிபேஷன். இல்லைன்னா நம்ம செலக்டர் அண்ட் இன்டர்வியூவர். அந்த மாரி பார்ட்டிசிபேஷன், இன்டர்வியூவர் இருப்பாங்க. யார் இன்டர்வியூ எடுக்குறாங்களோ இன்டர்வியூவர் சொல்லுவாங்க. அதே மாரி இப்ப இவங்க 2க்கான உள்ள இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. அப்ப இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் வெர்பல் இன்டராக்ஷன் பிட்வீன் த ரிசர்ச்சர் அண்ட் பார்ட்டிசிபேஷன் டூ கலெக்டட் த இன்ஃபர்மேஷன், டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன். அப்ப இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றாங்க, இன்ஃபர்மேஷன் பேசுறாங்க. யாருக்கு? ரிசர்ச்சருக்கும், பார்ட்டிசிபேஷனுக்கும். அப்ப இவங்க இதெல்லாம் இந்த ரிசர்ச்சர் பார்ட்டிசிபேஷன் வந்தாலே இன்டர்வியூ மெத்தட் தான். இந்த இன்டர்வியூ மெத்தட்ல உங்க ஆட்டிட்யூட்லாம் தெரியும். ஆட்டிட்யூட் நீங்க என்ன மோட்டிவேஷன் பண்றீங்க, நான் உங்கள இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டைரக்ட்டா உட்கார்ந்திருக்கும்போது நீங்க உட்கார்ந்திருக்க ஸ்டைலு, உங்களோட என்னது, ம் உங்களோட வந்து ஆட்டிட்யூடு, நீங்க என்ன மாரி பிஹேவ் பண்றீங்க, உள்ள வரும்போது எப்படி பிஹேவ் பண்றீங்க, இப்ப இதெல்லாம் பார்ப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, உங்கள டைரக்ட்டா பார்க்கும்போது, அதுல வந்து என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணி உங்கள இன்டர்வியூ எடுக்க போறான், ஃபேஸ் டூ மெத்தடு இந்த மாரிலாம் இருக்கு. இப்ப இதுல என்னென்ன கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னா, இன்டர்வியூ ரிசர்ச்ச பொறுத்தவரையும், இதுல நெறைய ஃபார்மேட் இருக்கு. இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, இதுல அந்த ஃபேஸ் டூ மெத்தட், மல்டிபிள் ஃபார்மட்ஸ், ஃபேஸ் டூ மெத்தட், டெலிஃபோனிக், ஆன்லைன் த்ரூ வீடியோ கான்ஃபரன்ஸ். இப்ப இந்த இதுல டேட்டால வந்துட்டு இன்டர்வியூ ரிசர்ச்ல வந்து மல்டிபிள் ஃபார்மட்ஸ் அப்படின்னா ஃபேஸ் டூ ஃபேஸு, டெலிஃபோன்ல உங்கள இன்டர்வியூ பண்றது, ஆன்லைன்ல வீடியோ கான்ஃபரன்ஸ் இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல. இப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், கிளாஸ் வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கிறோம். இப்ப இதெல்லாம் இந்த மாரி இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது. நீங்க ஒரு இடத்துல இருப்பீங்க, சென்னையில இருக்கீங்க, துபாய்ல இருந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்றது ஆன்லைன்ல. அப்ப இந்த மாரி ஒண்ணு இன்டர்வியூ இருக்கு. அதுக்கடுத்து ரிச் டேட்டா. அப்ப இங்க என்னன்னா, உங்களோட வந்து நீங்க என்னென்னலாம் வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டேட்டாவெல்லாம் குடுங்க அப்படின்னு சொல்லி உங்களோட பயோடேட்டா வச்சு அதிலேருந்து பார்க்கறது. இப்போ நீங்க வந்து ஸ்கோபஸ்ல வந்து 4 பேப்பர் போட்டிருக்கீங்க. ரிசர்ச்ல வந்து 4 பேப்பர் போட்டிருக்கீங்க. நீங்க நெட் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கிறத உங்க டேட்டாவ வச்சு நம்ம எடுக்கிறது. ரிச் டேட்டா. அதுக்கு அது இன்டராக்டிவ். இன்டராக்டிவ் அப்டின்னா வந்து ரெஸ்பான்ஸ் நீங்க எப்படிலாம் இது பண்றீங்க? அலோவிங் த ரிசர்ச்சர் ப்ரோப் த டீப்பர் பேசுறத ரெஸ்பான்ஸஸ். நீங்க எப்படி வந்து இன்டராக்ட் பண்றீங்க? இன்டராக்ட்னா நீங்க வந்து உங்கள்ட்ட நான் ஃபோன்ல உங்கள என்னது ஃபோன்ல பேசும்போது நீங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர் பண்றீங்க? எப்படி பிஹேவ் பண்றீங்க? அந்த மாரி இன்டராக்டிவ் மெத்தட். இன்டராக்டிவ்னாவே வந்து இப்ப நான் கிளாஸ்க்கு எடுத்துட்டு இருக்கேன். நீங்க எப்படிலாம் எனக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு இன்டராக்டிவ். அதுதான் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஹைலி வேல்யூபிள்ம்பாங்க. அதுக்கடுத்து பர்சனல் இன்சைட்ஸ். இது வந்து மோட்டிவேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட டெப்த் நாலேட்ஜ பத்திலாம் படிக்கிறது வந்து இந்த பர்சனல் இன்சைட்ஸ். இப்ப டைப் ஆஃப் இன்டர்வியூஸ் அதே மாரி தான். அங்க வந்து நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர்டு பார்த்தோமோ, அதே மாரி இங்கேயே ஸ்ட்ரக்சர்டு வரும். அங்க நான் ஸ்ட்ரக்சர்டுன்னு சொல்லுவாங்க. இங்க வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு சொல்லுவாங்க. இப்ப ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூனா அதே மாரி என்ன மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறேன், நான் என்ன ஜாப்க்கு உங்கள இன்டர்வியூ பண்றேன், அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூவ பொறுத்தவரை இருக்கும். எந்த டீவியேஷன் இருக்காது. ஆல்ரெடி என்னது ஹைலி ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஆஸ்கிங் எவரி அத்லெட் சேம் 10 கொஸ்டின்ஸ் ஃபார் ட்ரெய்னிங். நீங்க உங்கள வந்து கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா, அந்த நான் வைஸ் சான்சலர்ஸ்க்கு ஆள் எடுக்கிறேன், இன்டர்வியூ பண்றேன்னா, ஹைலி ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். அவங்கள்ட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்கணும், எப்படி கேட்கணும், அவங்கள எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதான் ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூனா, ஃப்ரீ ஃப்ளோயிங் கன்வர்சேஷன். உங்க கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னா, ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். அவங்க இப்படித்தான் கேட்பான்னு சொல்ல முடியாது. நீங்க வந்தோனே நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பான். ஆமா சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னா, எத்தன இட்லி சாப்பிட்டீங்க? உங்களுக்கு இட்லி பிடிக்குமா? சட்னி பிடிக்குமா? தோசை பிடிக்குமா? அப்படின்னு நீங்க கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது அந்த ஆன்சர்லேருந்து கொஸ்டின் போன்றது. அது அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து செமி ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. சம் கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. சம் வெளியிலேருந்து கேட்பாங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு கொஸ்டின்ஸ்பாங்க. ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூப்பாங்க. ஃபோக்கஸ் குரூப்னா ஏதாவது பர்ட்டிகுலர் ஜாப்க்காக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறது. டெலிஃபோன், ஆன்லைன் இன்டர்வியூ உங்களுக்கு தெரியும். இன் டெப்த் இன்டர்வியூ அப்டின்னா, ஏதாவது ஒரு 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 மார்க்க ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நீ அதுல நாலேட்ஜா இருக்கியா? அப்ப ரிசர்ச் தான் ஆள் வேணும் அப்டின்னா, அப்ப ரிசர்ச்ல நீ எவ்வளோ டெப்த்தா இருக்கீன்னா, அதே பாயிண்ட்ட திருப்பி, 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 திருப்பி கொஸ்டின் கேட்கறது. ஜேர்னல்ஸ் போட்டிருக்கீங்களா? இல்ல பிஹெச்டி பண்ணியிருக்கீங்களா? பிஹெச்டில உள்ள நெறைய உங்க பிஹெச்டிக்குள்ளேயே கொஸ்டின்ஸ் கேட்கறது. அதான் டெப்த் இன்டர்வியூம்பாங்க. நீ அந்த சப்ஜெக்ட்க்குள்ள எவ்வளோ டெப்த்தா இருக்கேங்கிறதுக்கு. இப்ப நான் விசுவலைசேஷன்ல எவ்வளோ டெப்த்தா இருக்க?
அப்படிங்கிறது தான் டெப்த் இன்டர்வியூ. ஃபோக்கஸ் குரூப் இன்டர்வியூ அப்டின்னா பர்ட்டிகுலர் ஒரு 6, 7, 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர்ல வந்து எப்படி இருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கிறது போக, டெலிஃபோன் அண்ட் ஆன்லைன் இன்டர்வியூ நம்ம சொன்னது வீடியோ காலு, ஆன்லைன் ஃபோன் காலு, ஃபோன்ல நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க அப்படிங்கிறதெல்லாம் டெலிஃபோன் அண்ட் ஆன்லைன் இன்டர்வியூ. இது அவ்வளோதான். இத வந்து அ இப்ப இன்னைக்கு கிளாஸ்ல வந்து அப்சர்வேஷன், இன்டர்வியூ 2மே பார்த்தோம். Thank you.